விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. முத்து கரும்பெல்லாம் வெட்டியாச்சா? சரி எல்லாரும் உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். என்ன செல்லதர் என்ன எல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? ஒரு மனதான் உங்க தம்பி சேகரையே வேட்பாளராக்கலாம்னு நினைக்கிறோம்னே. போதும்ண்ணே, ஆம்பளை வாரிசு இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு ஆஸ்திக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வாரிசு ஆகிட்டேன்னு ஊர் பேசுறது பத்தாதா? ஜாதிக்காரங்களை விட்டுட்டு சொந்த தம்பி நிற்க வைக்கிறேன்னு ஊருக்காரன் தப்பாக பேசுறதுக்கா? வேணாண்ணே. திட்டாம தலைவர் பொண்ணே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் நோயில் வச்சு ஆஸ்பத்திரியில் படிக்க வச்சுட்டு இப்போ நீயே தலைவர் ஆகிட்ட. பயங்கரமான ஆளியா தம்பி. ஓட்டு வீடுனா வெயில் காயத்தான் செய்யும், கூரை வீடுனா மழை ஒழுகத்தான் செய்யும். அதுக்காக வீட்டை மாற்றியா வைக்க முடியும்? தம்பி சேகர் தான் வேட்பாளர். நீங்கள் எல்லாம் இப்படி வற்புறுத்தினா நான் என்ன செய்யறது? யார் கூட கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஜாதிக்காரங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதானே ஜெயிக்கிற கட்சி. வேண்டியதை செஞ்சுட்டா விளக்கு பார்த்து கூட ஓட்டு போடுவாங்க. சரி, எல்லாருமா சேர்ந்து என் தம்பி தானே முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு ஓட்டு கூட செதறாமல் போடணும். அதுக்கு நாம் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம ஜாதிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி உசுரை கொடுத்து காப்பாற்றுவனே. அது போதும் தலைவரை, நம்புறோம். வணக்கம் தலைவரா. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சக்தி அண்ணே. வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேரம் போடணும்ல. சிகரெட் சண்முகம் அண்ணே, சிகரெட் வாங்கிட்டோப்பா. சரிங்கண்ணே, வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. என்ன சக்தி அண்ணே, தலைவர் ராஜதுரை கேஸ் என்னாச்சு? அப்பீல் போட்டிருக்கண்ணே. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பெயில். எப்படி இருக்கீங்கம்மா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ஏய், நான் போறேன். வரேம்மா. சரிம்மா. தங்கைய பொண்ணு நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கல்ல? பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியது தானே. நிறுத்துடா, இது நம்ம ஜாதிகார பொண்ணுண்ணே. நீ சாதி சங்க தலைவர் தப்பா போயிருந்த. என்ன தப்பா போயிடும்? ஊர் உலகத்தில் நடக்காததா? நம்ம சண்முகம் அதுக்கு பொருத்தமாக இருப்பான்ல. உங்கள் எச்சத்தின்னு வளர்ந்த உடனே கட்டி வச்சிருக்கோன்னு சொல்கிறேன். ஊரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி, உங்களுக்கு அப்பாட்டினே. என்ன சொல்ற நீ? தம்பி, அண்டாவில் இருந்தா தண்ணி, அதுவே கமண்டலத்தில் இருந்தா அது தீர்த்தம், அடுப்புல இருந்தா சாம்பல், ஐயர் கையில இருந்தா விபூதி. எல்லாம் சரி, அவன் அதுக்கு சம்மதிப்பானா? அவன் உங்களுக்கு விசுவாசமா இருப்பானா? தலைவரோட கால் செருப்புன்னு அவன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. உன்னை யாராவது வெட்ட முடியுமா? என்னது? என்னையே ஒரு பையன் வெட்ட முடியுமா? என்ன தலைவர் சொல்றீங்க? அண்ணே, சிகரெட்ண்ணே. டேய் சண்முகம், சக்தியை போடுறா. டேய் சண்முகம், விடுறா விடுறா. இப்ப பார்த்தல சண்முகத்தை? பார்த்தேன். நம்பிக்கைன்னு சொன்ன? நம்புறேன் தலைவரை. அருவாள் உள்ள வைடா. தலைவரே, அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன? அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ற மாதிரி தெரியுதுண்ணே. அப்போ ரொம்ப வசதியா போச்சு. தங்கைய மண்டபத்து சரிண்ணே. இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சும்மா சுத்தி சுத்தி வராதீங்க. எதுவா இருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசுங்க. அதான் உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சம்மதிச்சா மறுபடி பேச வேண்டாமா? என் அப்பா சொல்றதா நான் கேட்பேன். சரியா? ஓ, எப்படி என்னதான் நீ கட்டுவ? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அந்த பேரும் நல்ல பேதான். இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறா? நீங்க பாக்குறது இல்லையா? ஆனா அரசாங்கம் பாக்குது இல்ல. அதனாலதான் அரசாங்கமே சாதி வாரியா கணக்கெடுத்து இன்னாருக்கு இம்புட்டுன்னு இட ஒதுக்கீடு பண்றாங்க. இல்ல தலைவர, என் மக ஆசைப்பட்டுட்டா. பாரு, அரசாங்கம் இடம் ஒதுக்குதே இல்லையோ, அண்ணா மனசுல உனக்கும் உன் பொண்ணுக்கு இடம் ஒதுக்கிட்டாரு. புரியலையே அண்ணே. நம்ம ஜாதி பேர் வைக்க அடுத்த துணிச்சல் எல்லாரும் நீதானே. தங்கையான, உன் பொண்ண வேற சாதி பேருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இதை முன்னுதாரணம் வச்சு எல்லா பேரும் தப்புணும்ல. அப்புறம் நம்ம சாதிக்கு என்ன மரியாதைன்றேன்?
அதனால தான் உன் பொண்ணையும் நம்ம சாதிக்கார பயலுக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன். யாருக்கு கட்டி கொடுக்கணும்? நான் தம்பியா நினைக்கிறேன் சண்முகத்துக்கு தான். இவனுக்கா? அவன் உங்களுக்கு தம்பியா இருக்கலாம், அவன் செய்கிறது கூலி தொழில் தானே. அதனால் என்ன தங்கையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல தொழிலாக வச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். சரி தலைவர, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. எப்படியாவது உங்க மகட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. குடிச்சிட்டு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க, சத்தியம் பண்ணி சொல்லுதேன். என் பொண்ணு நம்ம சாதி கௌரவத்தை காப்பாற்றுவா, நம்புங்க. நம்ம ஜாதிக்கு உன்னால ஒரு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றத நீ கேட்பேன்னு சொல்லி அப்பா வா கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் உயிரோட இருக்கிறதும் தூக்குல தொங்குறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் உன்னோட இருக்கணுமா தூக்குல தொங்கணுமா சொல்லு. அம்மா, திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்கிற இடத்துல நிற்க மாட்டான், எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம், கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாமா? சரக்கா? உங்களுக்கும் ஒரு கட்டிங் தர்றேன். அப்போ போடு போடு தம்பி, நமக்கு கட்டிங் பத்தாது தம்பி, கோட்ராது வேணும். சரிண்ணா, டம்ளர் எது இருக்கா உள்ள? அங்கே பாரு, எல்லா செட்டப்பும் உள்ளே இருக்கு. அதுக்கு பின்னாடி ஊறுகாய் இருக்கு பாரு, பூண்டு ஊறுகாய், அதை எடுத்துக்க, சும்மா சுள்ளுன்னு இருக்கும். தம்பி கொஞ்சம் நிறைய ஊற்று, அடிச்சு 3 நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணா, கட்டிங் போடுங்கண்ணா. பார்த்துப்பா, வண்டி ஓட்டுறல கரெக்டாக கொடுக்கணும். என்ன குடிங்க குடிங்க. ஆமாம், இந்த ரூட்டில் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன். எதுக்கு கேட்குற? எல்லாமே ஒரு காரணமாக தான். எது கேட்டாலும் காரணமாங்கிறியப்பா. என்ன சரி, அதோ அந்த டார்ச் லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. ஓ, அது சரி, நீ அந்த பார்ட்டியா? காரணம் கேட்டிங்களா? எல்லாமே இதுக்கு தான். இதுக்கு தான் ஹைவேல லாரியில் வர்றது. புரியுது. அங்கே பாருப்பா, மூஞ்சில டிப்பை காட்டி ரேட்டை பேசுகிறா பாத்தியா? 2 பேர்லாம் காட்டி 200 ரூபாங்கிறா. ரேட்டு ஓகேவா? அது ஓகே தான், நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. வேற வேலை காட்டிக்கிட்டே இருக்க இறக்காம. ஆமாம், நீங்கள் இறங்கலையா? தம்பி நீ எனக்கு சொல்றியா? நான் ரெகுலராக நிப்பாட்டுற இடமே இதான் தம்பி. நமக்கு முன்னாடி நிற்கிறது செட் ஆகாது, 3ஆவதா நிற்கிறது பார், அதுதான் நமக்கு செட் ஆகும். அது ரொம்ப டிம்மா தெரியுது. கட்டர் நல்லா இருக்கு, கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாமா? ஆமாம், உன்னை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணை அனுபவிச்சு பார்க்கணும்னு நினை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காது. வா. நல்லா தத்துவம் பேசுகிறாளே, அனுபவசாலி. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. போயா, அதான் பல தடவை நிலாவை பார்த்துட்டியே, அப்புறம் என்ன? எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புள்ள. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? புலி. புலியா? கொட்டை எடுத்த புலியா, கொட்டை எடுக்காத புலியா? மக்கள் புலிப்பாண்டி. புலிப்பாண்டி. புலி எப்படி பாயுதுன்னு பாப்போம். ஏன்க்கா